Hi guys, welcome to Kena Financials. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேங்க் நிஃப்டி வந்து அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ அப்கமிங் வீக்கில் வந்து பேங்க் நிஃப்டி மேலே போகுதா இல்லை கீழே போகுதா, நம்மளோட பை என்ட்ரி அப்புறம் வந்து எக்ஸிட் எங்கே நம்ம பண்ணணும், ஸோ செல் பண்ண மாதிரி இருந்தால் எங்கே நம்ம செல் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் நிஃப்டி வந்து 4 hours டைம் ஃப்ரேமில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ 4 hours வந்து நமக்கு வந்து டைம் ஃப்ரேமில் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ அப்படி நம்ம கண்டுபிடிக்கும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்சர்வேஷன் பண்ணுற லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,600, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4800. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து மார்க்கெட் நல்ல கன்சாலிடேட் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி நமக்கு காமிக்குது. சரிங்களா, பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நல்ல ரேலி மேலே அப், அதாவது கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 கேண்டில், அதாவது ஃப்ரைடே 11th நவம்பரில் ஃபார்ம் ஆன 2 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் கேண்டில். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெசிஷன், அதாவது மேலே போகணுமா இல்லை கீழே போகணுமான்னு சொல்லிட்டு இன்னும் முடிவு பண்ணல. அதுக்கு பிறகு டெம்பரரியாக ஹால்ட் அடிச்சிருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டெஃபினட்டாக வந்து லெவல்ஸ் தெரியாமல் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் மண்டேக்கும் ஒரு ஹால்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே போகும், மறுபடியும் 200 பாயிண்ட்ஸ் கீழே வரும். ஸோ அந்த இடத்துல வந்து ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி இருந்தனால நமக்கு ஆப்ஷன்ஸில் வந்து பெருசாக ப்ராஃபிட் கிடைக்காது. சரிங்களா, ஸோ அப்படின்னா இந்த 2 கேண்டில் வந்து நமக்கு என்ன கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால்ட் கேண்டில். ஸோ இது வந்து நம்ம ஃபர்தராக வந்து 15 minutes டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம பார்ப்போம், அல்லது நீங்கள் டேரெக்டாக 1 hourலேயே போய் பார்க்கலாம். சரிங்களா, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். பட் 5 minutesலேருந்து 1 hour போகக்கூடாது, 1 hourலேருந்து 4 hours போகக்கூடாது. ஜஸ்ட் எப்பயுமே வந்து மேலே இருக்கிற டைம் ஃப்ரேமில் இருந்தால் கீழே வரணும். ஸோ 4 hoursலேருந்து 1 hour. ஸோ 1 hourல பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தெரியும் அந்த 2 இண்டெக்ஷன் கேண்டில் வந்து நமக்கு வந்து கன்சல்டேஷன்ஸ் மார்க்கெட்டிங் சொல்லுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இங்கே 2 இன்டர்மீடியட் லெவல்ஸ் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. என்னென்ன லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,000, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 42,200 இருக்குது. நம்ம வந்து இந்த விக்ஸை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நம்ம வந்து 42,250 லெவலில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா, பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இது என்ன நமக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்குது. சரிங்களா, ஏன்னா மார்க்கெட் நல்ல அப் மூவ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷனுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட்டில் மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த கன்சால்டேஷனில் நம்ம எப்படி பிளான் ஆஃப் ஆக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்தராக வந்து 15 minutes டைம் ஃப்ரேம் போகிறோம். ஸோ ஃபர்தராக 15 minutes ஏன் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே லெவலில் நம்ம வந்து எப்படி என்ட்ரி எடுக்க முடியும், எக்ஸிட் பண்ண முடியும். ஸோ அதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே லெவலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளியராக விசிபிளான 2 லெவல்ஸ் தான், 42,001, இன்னொன்று வந்து 42,250. சரிங்களா, இப்போ மண்டேக்கு மார்க்கெட்டில் வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் நடந்து மறுபடியும் வந்து 42,250க்கு மேலே கிராஸ் ஆச்சு, இல்லை ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை சைடு என்ட்ரி எடுக்கலாம். நம்மளோட அப்சைட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,500 தான் நம்மளோட அப்சைட் டார்கெட். அதுவே வந்து நம்ம டவுன் சைடு இப்போ ஃப்ளாட் ஓப்பனிங் ஆகிட்டு மார்க்கெட் வந்து 42,000 கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நம்ம இமீடியட்டாக செல் பண்ண போகிறதில்ல. அதாவது 42,000 சப்போர்ட் எடுக்குதான் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் மறுபடியும் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பை தான் பண்ண போகிறோம், செல் பண்ண போகிறதில்ல. சரிங்களா, ஒன்ஸ் 15 minutes கேண்டில் வந்து 42,000க்கு கீழே க்ளோஸ் வைக்கும் பட்சத்தில் வந்து நம்ம செல் பண்ண போகிறோம். நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,850. ஸோ இந்த ரேஞ்ச், ஏன்னா ஷார்ட் டேர்ம் டார்கெட் தான் நம்மளால் வைக்க முடியும். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்ட்ரெண்டில் இருக்குது. அப்ட்ரெண்டில் இருக்கும்போது எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பை சைடு போகிறது தான் நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது 42,000 சப்போர்ட் ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம பை பண்ண போகிறோம். அதே மாதிரி 42,250க்கு மேலே கேண்டில் கிராஸ் ஆகும்போது நம்ம பை பண்ண போகிறோம். ரெண்டு கேஸ்லையும் என்ன காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஓப்பனிங் நடக்கணும். சரிங்களா, இப்போ கேப் அப் ஆர் கேப் டவுன் நடக்கும்போது நம்ம வந்து மறுபடியும் ப்ரைஸ் ஆக்ஷன் அன்னைக்கு டேயில் என்ன ஆகுது, அதாவது இப்போ 41,850 கிட்ட ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், மார்க்கெட் கேப் டவுன் ஆகி இப்போ 42,000 மறுபடியும் வரும்போது ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா நம்ம அங்கே செல் பண்ணுவோம். அப்படி இல்லை 42,000 பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படின்னா நம்ம பை பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் வீக்கான அனாலிசிஸ். ஸோ நம்மளோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் இப்படி தான் இருக்கணும். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகும்போது மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். இப்போது ட்ரெண்ட் அப்சைடில் இருக்கிறனால நமக்கு மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,500, அதுக்கப்புறம் 43,000 அது வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு நமக்கு இருக்குது. ஒன்ஸ் லோயர் லோ ஃபார்ம் ஆச்சு, செல் ஸ்ட்ரக்சருக்கு மாறினா மட்டும்தான் மார்க்கெட் கீழே வரும். அதுக்கு நடுவில் வந்து மார்க்கெட் கீழே வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சப்போர்ட்லையும், அதாவது எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் சப்போர்ட் ஹிட் பண்ணுதோ அங்கெல்லாம் வந்து நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் பார்க்க போகிறோம். செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் பார்க்க போகிறதில்ல. ஸோ நிஃப்டியோட ஸ்ட்ரக்சர் இப்போ நான் பிளாட் பண்ணியிருக்கேன். ஸோ நிஃப்டியோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மோரர்லெஸ் பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் இருக்குது. ஸோ நிஃப்டியும் வந்து பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குது. ஸோ நம்ம பை லெவல் எங்கே பண்ணுவோம், ஸோ என்ட்ரி எக்ஸிட் எப்படி பண்ணுவோம், இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 15 minutes டைம் ஃப்ரேம் போகிறோம்.
ஸோ 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 18,280க்கு கீழே வந்து 50 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், செல் பண்ண போகிறோம். அதுவே வந்து 18,360க்கு மேலே வந்து 50 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது நம்ம வந்து பை ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அப்சைட் டார்கெட் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,500 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பட் மார்க்கெட் வந்து இம்பல்ஸாக போகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பாஸ் ஆகி போகலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு பை என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரையல் பண்ணிட்டே போகலாம். ஸோ ட்ரையல் பண்ணிட்டே போகும்போது அது 18,500 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 18,400லேயே திரும்புறதுக்கு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் திரும்பிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ப்ராஃபிட்லேயோ இல்லை பிரேக் ஈவன் ட்ரேட்லேயோ வெளியே எக்ஸிட் ஆயிருவீங்க. ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் நெக்ஸ்ட் அப்கமிங் வீக். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பை ஃப்ரெண்ட்ஸ்.